வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நம்ம டிவிக்கு மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் பிறந்தநாளை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. விஜய் வாழ்க அதுன்னு சொல்லி பிரியாணி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் மக்களுக்கு கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த பிறந்தநாள் அன்னைக்கு மக்களுக்கு எதா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து முன்னிலையில் நின்று அவர் எதா பண்ணியிருந்தாருன்னா கூட நம்ம சரி திமுகவுக்கு மாற்ற ஒருத்தர் வந்துட்டாரு, அடுத்த ஆட்சி அவர் கையில் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு, நடிகை திரிஷா கூட சேர்ந்துட்டு போய் பிறந்தநாள் கொண்டாடுறாரு. திரிஷா வளர்க்குற நாயை வந்து கையில தூக்கி வச்சு கொஞ்சறாரு. அந்த சமயத்துல மக்களுக்கு அவர் என்ன செய்தி சொல்ல வராரு, நாட்டுக்கு அவர் என்ன நல்லது பண்ண போறாரு, அதை பத்தி எதுவுமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லையே. அவேர்னஸ்ங்கிறத விட அந்த போட்டோவை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணுது, என்னதான் வந்து ஒரு நடிகனை தூக்கி நம்ம வந்து தலைமையில வச்சு நம்ம ஆள்றதுக்கு இவர் தான் சரி அப்படின்னு நம்ம சொன்னாலுமே நடிகன் புத்தி மாறாது. அதாவது ஒரு பழமொழி இருக்கும், நடிகனிடம் நாட்டை கொடுத்தால் அவன் கூத்தியாகிட்ட கொடுப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி தான் வந்து இப்ப நடக்குது. அதனால வந்து மக்களே ஒவ்வொரு ஓட்டுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல மன்னர் வந்து நம்மளுக்கு ஒரு பொற்காசுகள் பரிசா கொடுப்பாங்களா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை சிந்திச்சு போடணும். அதுக்குன்னு நான் இப்ப இருக்கிற ஆட்சி சரி அப்படின்னு நான் சொல்லல. உங்க ஊர்ல உங்க ஏரியாவில் யார் நல்லவங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இப்ப டிவிகே கட்சி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க மேல எனக்கு வந்து கோபமோ இல்ல வந்து அந்த கட்சி எனக்கு பிடிக்காதோ அப்படிலாம் கிடையாது. அதில் நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, நல்லது பண்றாங்க. விஜயை வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் பேரை சொல்லி அவங்க வந்து சொந்த கை காசை போட்டு நிறைய வந்து இந்த மாதிரி உணவு தானம் பண்றது, ரத்த தானம் பண்றது நிறைய பண்றாங்க. அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்றோம். ஆனா வந்து ஒரு கட்சியோட தலைவர் வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பொறுப்பற்ற முறையில் வந்து இப்படி வந்து இன்னும் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிற நிலையிலிருந்து மீண்டு ஒரு தலைவர் அப்படிங்கிற நிலைக்கே வரல அப்படின்னு தான் தோணுது. அதனால எல்லாருமே சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் இது. அவர் வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல்ல வந்து எந்த ஒரு 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 முன்னுதாரணமா வந்து நின்று ஒரு தவறுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இன்னும் வந்து அவர் ஒரு நடிகராக தான் இருக்காரு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம், அந்த படம், இந்த படம் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கிறாரு. கேட்டா அவர் ரசிகர்கள்லாம் வந்து 250 கோடி 300 கோடி 400 கோடின்னு சொல்லி வசூல் பண்றாங்க. விஜய்க்கு சம்பளம் அவ்வளவு வருது இவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால உங்களுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்ல. 10 பைசா புரோஜனக்குதா இந்த மக்களுக்கு? இதனால விஜய் நடிக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, அதனால மக்களுக்கு என்ன வந்து பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது மக்கள் பெருமைப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமே அதுல கிடையாது. மக்களுக்கு நடிகனா இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, என்ன செய்றீங்க அதான் முக்கியம். அதனால வந்து எந்த கட்சி அப்படிங்கிற சொல்லி பார்க்காதீங்க, யாரு உங்களுக்காக நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்களுக்கு உங்களோட ஓட்டை போடுங்க. உங்களோட ஓட்டை வந்து வீணாக்காதீங்க. இப்ப அந்த கட்சியிலே பாத்தீங்கன்னா பொறுப்புகளுக்கு பணம் வாங்கிட்டு பொறுப்பு கொடுக்குறாங்க. அதுவே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது. கேட்டா வந்து விஜய்க்கு இந்த விஷயம் தெரியாது, கீழே செயலாளர் அந்த மாதிரி தலைமை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அந்த மாதிரி சொல்லி ஒரு உருட்டு உருட்டுறாங்க. அது என்னவா இருந்தாலுமே ஏங்க இவ்வளவு பிரச்சனை போகுது. அந்த கட்சிக்காரனே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொறுப்பு பணம் கேட்கறாங்க, எங்களுக்கு பொறுப்பு தரல, ஜாதி காமிச்சு பொறுப்பு தரல, அந்த மாதிரி சொல்லி நிறைய பிரச்சனை பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, மற்ற கட்சிக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால வந்து தயவு செஞ்சு மக்களுக்காக யார் போராடுறாங்களோ, இப்ப வந்து சீமான் கட்சியெல்லாம் இருக்குது, அவங்களாம் மக்களுக்கு தொடர்ந்து போராடுறாங்க. இந்த மாதிரி விமர்சனம்லாம் அவங்களுக்கு வரல. ஆனா விஜய் என்னவோ திரிஷா கூட சுத்திக்கிட்டு ஜாலியா இருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு உங்களோட ஓட்டை வந்து நீங்க முடிவு பண்ணுங்க. இன்னும் வந்து வருஷம் இருக்குது, ஒரு வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு. அதனால வந்து சும்மா இந்த வெட்டி விளம்பரம், இந்த பேஸ்புக்ல வந்து ரீல்ஸ் போடுறது, இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் போடுறது, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் விளம்பரப்படுத்துறாங்கன்னு சொல்லி நீங்க வந்து உங்க மைண்ட் அதுக்குள்ள கொண்டு போவாதீங்க. நாட்டு நடப்பு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஓட்டுகளை நீங்க வந்து பத்திரமா ஒவ்வொரு ஓட்டையுமே பாத்தீங்கன்னா சரியான நபருக்கு செலுத்துனீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அதுதான் பாத்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள் முதற்கொண்டு அடுத்த நம்ம தலைமுறையே அதை பொறுத்து தான் அமையும். அதனால வந்து உங்களோட ஓட்டுகளை வந்து இந்த சும்மா ஏமாத்துறவங்களுக்கும் இந்த கூத்தாடி நடிகர்களுக்கும் செலுத்துறதை விட்டுட்டு நல்ல ஒரு மனிதருக்கு உங்களோட ஓட்டுகளை நீங்க வந்து செலுத்தணும். இது வந்து என்னோட கருத்து தான். நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நாட்டில் உண்மை என்ன நடக்குது.
இப்ப விஜயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த நடிகர் அரசியலுக்கு வந்தாலுமே உண்மையில அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கோடி கோடி சம்பாதிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு ஏதாவது பண்றாங்களா அதை யோசிங்க. சும்மா விளம்பரத்துக்கு அது இதுன்னு பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒருவேளை சோறு கூட போடுவாங்க, அதை நம்பி ஓட்டு போட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.